ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஈராக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்த இந்தியன் 2 ஜீரோ டாலரன்ஸ் மூவி பத்தி தாங்க. ரிவ்யூவை எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுன்னு தெரியாம இருக்கிற மாதிரி தான் படமும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ பர்சனலி ஃபெல்ட் 2017ல ஆரம்பிச்சு இப்போ வரப்போ எவ்வளவு பெரிய கண்டென்ட் என்ரிச் ஆயிருக்கணும், அதே சமயம் மைண்ட் செட்டும் டைல்யூட் ஆயிருக்குன்ற மாதிரி இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்தியன் 1 பார்க்காம போனாலும் ஒரு ஸ்டேஜ் மேல we couldn't take its commercialness. டைரக்டர் சங்கர் பத்தி சொல்லணும்னா ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டாங்க ஓவர் த இயர்ஸ் அண்ட் அதையே அவரால் தாண்டி வர முடியாத மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிஜமா தான் போச்சு. He brought back a legendary character to life. கரண்ட் ட்ரெண்டுக்கு கூட்டிட்டு வந்து கல்லாலையும் தக்காளிலையும் அடிவாங்க விட்டாருங்க. பட் ஸ்டில் on the whole he tried to give a good sequel. எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. 3 ஹவர்ஸ்க்கு மூவி பிளான் பண்ணது சரி, வேர்ல்ட் பில்டிங்க கதையோட கோர் ஃபார்ம் பண்றது எல்லாமே ஓகே தான். ஆனா the part where I couldn't take is that எதுக்கு இவ்வளவு சோசியலிசம் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. 2-3 வாட்டி ஒரு கரப்ஷனை பத்தியே ரிப்பீட்டடா காட்டுறப்போ ஒரு லேக் ஃபீல் வரலனாலும் இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி லேக் அள்ளி வீசின மாதிரி இருந்துச்சு. ஊராடா இது? படிப்புக்கேத்த வேலை இல்ல, வேலைக்கேத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். கமலஹாசன் பத்தி சொல்லணும்னா he really did what need to be done as usual மாதிரி இருந்துச்சு. லைக் அவரோட பெஸ்ட நம்ம நிறைய வாட்டி பாத்துட்டோமா இல்ல நமக்கு பழகிடுச்சான்னு தெரியல. ஐ ஃபெல்ட் லைக் அவரோட ஆக்டிங்க்கு நிறைய தீனி போடுற மாதிரி அந்த இந்தியன் ரோல் அமையலையோன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆல்சோ மனசுல நிக்கிற மாதிரி எந்த ஒரு சீனும் அவருக்கு கொடுத்த மாதிரியும் இல்ல. பட் ஸ்டில் he did his best. ஆல்சோ முக்கியமா நோட்டபிள் திங் என்னன்னா அவருக்கு ஒரு டைட்டில் சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க, அது சூப்பரா பண்ணிருந்தாங்க. அப்படி யாரா இருக்கா இருந்தாரு? Indians named Senapati, freedom fighter. சித்தார்த்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மள பிடிச்சு கதைக்குள்ள இழுத்துட்டு போறதுக்காக ஒரு புஷ் மாதிரி வச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு வர எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் அங்கங்க கதையில காணாம போறது நான் சிங்காவும் சம்டைம்ஸ் ஃபீல் ஆச்சு. நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரியில்லை, சரி பண்ணணும் வாய்க்கே பேசுவோம். ஆனா அது சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. சித்தார்த் கூட டீம் அப் ஆகிற பிரியா பவானி சங்கர், ரிஷிகாந்த், ஜகன் இவங்களோட ரோல்ஸ்லாம் ரொம்ப பக்காவா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஒரு கேரக்டருக்கும் சோசியல் கரப்ஷன் காசும் அவங்க ஃபேமிலி சுத்தி நடக்கிறதும் அது எல்லாமே நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. கூட இன்னும் சில கேரக்டர்ஸ் லைக் சமுத்திரகனி, பாபி சிங்கா, ரேணுகா, வினோத் சாகர்னு எல்லாருமே அவங்களோட போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் பாக்கிங் டாக்ஸ், அதனாலதான் கத்திக்கிட்டு இருக்கோம். இவங்க எல்லாரையும் கடிச்சு கொதற ஒரு ஹண்டிங் டாக் வரணும். 2 hour சர்ப்ரைஸ் நெடுமுடி வேணுவோட ஏஐ ஜெனரேட்டட் நமக்கு ரொம்ப பிலீவபிளா இருந்துச்சு. லைக் எப்போ ஏஐ ஸ்கிரீன் இருந்துச்சு இல்ல எப்போ அவர் நிஜமா நடிச்சாருன்றது நமக்கு தெரியாது, ஃபுல்லாவே அவர் நிஜமாவே நடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போன விவேக், மனோபாலா அவங்க எல்லாம் வந்துட்டு நிஜத்துல இல்லைன்னாலும் இந்த படத்துல அவங்களுடைய சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி கெமிஸ்ட்ரி, டயலாக்ஸ் அதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து வரப்போ நமக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கர்மம் சார், இது கர்மம் இல்ல வர்மம். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் பத்தி சொல்லணும்னா லைக் அவர் வந்துட்டு நல்லா தங்கச்சங்கிலி எல்லாம் போட்டுட்டு அவரோட அப்பியரன்ஸும் சரி அவரோட சரௌண்டிங்கும் சரி ரொம்ப பயங்கரமா ரிச்னஸா இருந்துச்சு. ஆனா பெருசா டயலாக்ஸோ இல்ல பெருசா நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு வில்லன் ரோலோ நமக்கு அது சரியா செட் ஆகல. மேபி அவரு அடுத்த இதுல வரலாம். அண்ட் தேர் ஆர் 3 பிக் கரப்ஷன் கில்லிங் சீக்வன்சஸ். ஒண்ணுமே ரொம்ப செமையா பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க. டயலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. காஸ் எதுவுமே எனக்கு ரீச் ஆகாத மாதிரியே ஃபீல். ரீச் இந்த சென்ஸ் இதெல்லாம் நான் கேட்டுட்டே இருந்த ஒரு ஃபீல். ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி டச்சும் வந்துருச்சு. பேசாம இவனை ஆன்டி இந்தியன் அறிவிச்சிடலாமா? அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும்.
ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கை ரீயூஸ் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அனிருத்தோட மியூசிக் பத்தி சொல்லணும்னா நம்மள கதறல்ஸ்ல கொஞ்சம் லவுடா கதற விட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். அண்ட் அவரோட கம்பேக் இண்டியனோட சாங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பட் ஸ்டில் ஆன் தி ஓலா பாக்குறப்போ தெரியல, மேபி சம்திங் இஸ் ஹெவிலி மிஸ்ஸிங் ஃப்ரம் திஸ் எண்ட். கேலண்டர்னு ஒரு சாங், அது எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. அதோட சரௌண்டிங்கும் அதோட பிளேசிங்கும் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வளர்ந்தப்புறம் இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க? இது இரண்டாவது சுதந்திர போர். காந்திய வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். டெக்னிக்கலி படம் பங்கம் மாசா இருந்துச்சு. ஸ்டன்ஸ் எல்லாம் அவ்வளவு ரியலிஸ்டிக்காவும் டச் செம்மையா இருந்துச்சு. அதுவும் இந்தியன் தாத்தாவோட ஒரு வர்மக்கலை கில்லிங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆகுமான்னு தெரியாது, ஆனா பாக்குறப்போ பயங்கரமா தான் இருக்கும். எங்க சம்மடி வாங்கணும்னா ரைட்டிங் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா கம்பேக் இண்டியன் சொல்லுவாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கோ பேக் இண்டியன் மாத்தி விட்டுருவாங்க. அண்ட் சில இடத்துல எல்லாம் சுத்தமா லாஜிக்கே ஃபீல் ஆகாது. கமர்ஷியல் படத்துல லாஜிக் இருக்காதுன்னு தெரியும், ஆனா இப்படி அப்பட்டமா நமக்கு லாஜிக்லெஸ்ஸா ஃபீல் பண்ண வைக்க முடியுமா அப்படிங்கிறது சங்கர் கிட்டே கேட்டாலும் மிகையாகாதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்ல தான் அடிச்சாம் பாருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற மாதிரி, இந்தா வச்சுக்கோ. கிளைமேக்ஸ்ல டைரக்டர் பேர் போட்ட உடனே தேர்ட் பார்ட்டோட ட்ரெய்லரை ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லி இந்தியன் தாத்தாவே போட்டு காட்டுவாரு. அண்ட் which felt us intriguing once again. நமக்கு இன்ட்ரெஸ்ட் திருப்பியும் தூக்கி விட்டுரும். அவ்வளவு நேரம் நம்மள 3 மணி நேரத்துக்கு உட்கார வச்சு அடிச்சதுக்கு திருப்பியும் தேர்ட் பார்ட்டோட ட்ரெய்லரை காமிச்சு லாக் பண்ண விஷயம் கொஞ்சம் அதிசயமாவும் இருந்தாலும், செகண்ட் பார்ட் ஆன் தி ஹோல் பாக்குறப்போ கண்டென்ட் டைல்யூஷன் ஹெவியா இருந்துச்சு. வணக்கம் இந்தியா. இந்தியன் இஸ் பேக். கம் பேக் இந்தியா. இட்ஸ் லைக் 2017ல இந்தியன் 2 ஆரம்பிச்சது என்னமோ நமக்கு ரொம்ப சூப்பரா ஃபீல் ஆனாலும், ஓவர் தி இயர்ஸ்ல நம்மளோட மூவி நாலேஜ் ஓவரா ஏறிடுச்சா இல்ல கண்டென்ட்ல ரெப்புடேஷன் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளைக்கு ரீச் ஆகுதோ என்னமோ தெரியல. சங்கரோட பிரம்மாண்டத்தையும் தாண்டி நமக்கு கண்டென்ட்டோட எதிர்பார்ப்பு இருக்குன்றது இதுல தெரியுது. அண்ட் மொத்தத்துல இந்தியன் 2 பாத்தீங்கன்னா இட்ஸ் அ குட் மூவி, பட் நாட் மோர்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ இந்தியன் 2க்கு இராக்கேட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 5க்கு 2.5. அண்ட் இது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் மாறும். ஆல்சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு எல்லாமே ரொம்ப பயங்கரம். பட் அதெல்லாம் தாண்டி ஆஸ் அ மூவியா அது என்ன கவரலன்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இராக்கேட். அடுத்த ரிவ்யூல பாக்குற வரைக்கும் டாடா பாய். அண்ட் முக்கியமான விஷயம், மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா ஷேர் பண்ணுங்க.